என் தங்கமே, உன் அப்பன் இந்த கருப்பன் இன்று நிச்சயமாக உன் கண்ணில் படுவேன். நான் உன் கண்ணில் பட்டுவிட்டேன் என்றால் உடனடியாக இந்த வார்த்தைகளை நீ என்னவென்று கேட்டுவிடு. அவசர செய்தியோடு வந்திருக்கிறேன் உன் அப்பன். எக்காரணம் கொண்டும் இன்று என்னை நீ தவிர்த்து விடக்கூடாது. உனக்காகவே நான் உன் முன்னால் வந்து நிற்கிறேன். உன்னோடுதான் நான் பேச எண்ணுகிறேன். ஒரு செய்தியோடு உன்னை தேடி வரும் இந்த கருப்பனை எக்காரணம் கொண்டும் நீ தவிர்த்து விடக்கூடாது. உனக்காக எந்த நேரத்திலும் நேரம் பொழுது பார்க்காமல் உன்னை தேடி ஓடி வருபவன் உன் அப்பன் நான் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இன்று நான் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல முயற்சி செய்கிறேன் என்றால் அதை கட்டாயமாக நீ என்னவென்று செவி கொடுத்து கேட்க வேண்டும். உடனிருக்கும் நேரம் இனி எப்பொழுதும் உன்னை சரியாக மேன்மைப்படுத்தும். உன்னோடு நான் வருகின்ற காலம் எப்பொழுதும் உன்னை அதிசயப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்லதையே வேண்டி நல்லதையே விரும்பி நாம் எப்பொழுதும் ஒவ்வொன்றையும் சரியாக நினைக்கும் இந்த நேரம் எல்லாமுமே உன் விருப்பம் போல உனக்கு சரியாகவே நடப்பதை நீ தெரிந்து கொள்வாய். இந்த கருப்பன் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்துதான் உனக்கு செய்து கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு விஷயங்களையும் தேடி தேடித்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கானதாக மாற்றிக்கொண்டிருக்கிறேன். எது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நான் உன் முன்னால் நின்று உனக்கு உணர்த்துகிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் இனி எந்த நாளும் உன்னால் மறக்க முடியாத ஒரு நேரமாக உன் வாழ்க்கையை நிச்சயமாக உனக்கு மாற்றும். உன் எண்ணங்கள் போல எல்லாவற்றையும் உனக்கு சரி செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. எத்தனை நாளிலும் எத்தனை சூழ்நிலையிலும் உன்னிடத்தில் நிற்கும் ஒரு தெய்வத்தை நீ உணர்கிறாய் என்றால் இனி அடுத்தடுத்து உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். அடுத்த நிலைகளில் இந்த வாழ்க்கையை நீ இந்த தெய்வத்தின் அருளோடு சந்தோஷமாக பெற்றிடுவாய் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். உடனிருக்கும் எல்லோரும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நீயாக இருக்க ஒருபோதும் மறவாதே. உன் வாழ்க்கை உனக்குரியதாக இருப்பதை நீ ஒருபோதும் மறக்காதே. உன்னை தேடி நடக்கும் சில பிரச்சனைகளை எண்ணி இனிமேலும் நீ கலங்க வேண்டாம். ஏனென்றால் இவை எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம் உனக்கு வரவேண்டிய நேரம், எல்லாவற்றிலும் ஒரு திருப்பம் வரவேண்டிய நேரம். உன்னுடைய எண்ணம் போல எல்லாமும் உனக்கு சரியாக நடக்க வேண்டிய நேரம் இது என்பதனை நீ மறக்காதே. ஆசைப்பட்ட வாழ்க்கை அமையவில்லை, கிடைத்த வாழ்க்கை ஆசைப்படுவதாக இல்லை. எப்பொழுதும் கண்ணீரும் கவலையுமாக என் பிள்ளைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. தன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் தனக்கான நேரம் எப்பொழுதும் என் பிள்ளையை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இரவு என்பது வந்தவுடன் எப்பொழுது கண்ணீர் சிந்த வேண்டும், எப்பொழுது நாம் கண்கலங்க வேண்டும், எந்த நேரத்தில் நாம் முழுமையாக இந்த வாழ்க்கையில் நாம் யோசிக்கின்ற விஷயத்தில் வருத்தம் கொள்ள வேண்டும் என்று சொல்லி எப்பொழுதுமே என் பிள்ளை மனம் வருந்தி நின்று கொண்டிருக்கிற உன்னுடைய இந்த வருத்தம், உன்னுடைய இந்த கலக்கம், உன்னுடைய இந்த கண்ணீர் இவை எல்லாமுமே உனக்கு தேவையற்றது. இவை எல்லாமுமே உனக்கு ஒரு தேவையற்ற விஷயங்களை உருவாக்கி கொடுக்கிறது. எது நடந்தாலுமே என் பிள்ளை எப்பொழுதும் இனி பதறக்கூடாது. உனக்கு நடக்கும் விஷயங்களை யோசித்து எப்பொழுதும் நீ கலங்கக்கூடாது. கண்ணீர் சிந்த நேரத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் என் பிள்ளை இந்த கண்ணீரை வடிக்காமலேயே நமக்கான தீர்வை
எப்படி பெறுவது என்று நீ யோசிக்க வேண்டும். நமக்கான வாழ்க்கையை எப்பொழுது நாம் பெற வேண்டும் என்பதனை நீ யோசிக்க வேண்டும். நாம் நினைத்தது போல எல்லா விஷயங்களையும் நாம் சரி செய்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உடனிருக்கும் காலங்கள் கருப்பன் சொல்வது போல இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்குள் பல மாற்றங்களை கொடுக்கும். உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமும் இனி உன்னை நிச்சயமாக மாற்றும். சரியான ஒரு தேடலோடு இந்த வாழ்க்கையை நாம் பெறக்கூடிய நேரம். என்ன நடந்தாலும் எதுவாக இருந்தாலும் அவை அத்தனையிலும் நாம் நமக்குரிய ஒரு மகிழ்ச்சியை பெற வேண்டிய நேரம் என்பதுதான் உண்மை. என் பிள்ளை, இதற்கெல்லாமும் கலங்கக்கூடிய ஒரு ஆளே கிடையாது. ஆனால் இப்பொழுது சிறு சிறு விஷயங்களுக்காகவும் நீ கலங்குகிறாய் என்றால், சிறு சிறு விஷயங்களுக்காகவும் நீ வருத்தப்படுகிறாய் என்றால், இது எல்லாமுமே இனி ஒருபோதும் யோசித்து நீ வருந்தக்கூடாது. என் பிள்ளைக்கு மனதில் ஆழமான சில விஷயங்கள் பதிந்திருக்கிறது. இது இப்படித்தான் என்ற ஒரு எண்ணம் என் பிள்ளைக்குள் வந்துவிட்டது. அதனால்தான் சில விஷயங்கள் சரியாகவே நடந்தாலும் என் பிள்ளையினால் அதை உணர முடியவில்லை. அந்த விஷயத்தை என் பிள்ளையினால் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சரியென்றும் தவறென்றும் அதை பிரித்து கொள்ளக்கூடிய அளவிற்கு பக்குவம் என் பிள்ளையின் வாழ்க்கையில் இல்லாமல் போய்விட்டது. கருப்பன் நான் இருக்கும் இந்த காலம் இனி எந்த நாளும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு. இந்த கருப்பன் நான் உடனிருக்கும் இந்த நேரம் இனி எல்லாவற்றையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக புரிந்து கொள். சரியென்றும் தவறென்றும் இனி எந்த மாற்றங்களையும் என் பிள்ளை நீ உணர்ந்து கொண்டாலது போதும். உனக்கே என்று நான் எல்லாவற்றையும் உறுதிப்படுத்தி கொடுப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என் பிள்ளைக்கென நான் உருவாக்கி நிற்கும் இந்த விஷயங்கள் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மாற்றும். கருப்பன் நம்மோடு பேசுகிறான் என்ற ஒரு விஷயம் உனக்கு போதுமல்லவா? இவை ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுது உணர்கிறாயோ, கருப்பன் இருப்பதை எப்பொழுது நீ புரிந்து கொள்கிறாயோ, அப்பொழுதே இந்த வாழ்க்கையிலும் நீ மேன்மை அடைந்து விடுவாய். உன்னை சூழ்ந்து வரும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்வாய் என்பதுதான் உண்மை. என் பிள்ளையினுடைய எண்ணங்களை நான் புரிந்து கொண்ட பிறகு பல முயற்சிகளை செய்து உன்னை மீட்டு பழைய வழிக்கு கொண்டு வர நான் எடுத்துக்கொண்ட பல முயற்சிகள் தோல்வியுற்றது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னை இவர்கள் நன்றாக ஏமாற்றி இருக்கிறார்கள். உன்னுடைய மனதில் ஆழமாக பதிய வைத்து விட்டார்கள். எதுவுமே உனக்கு நடக்காது என்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி விட்டார்கள். ராசி இல்லை, நீ என்ன செய்தாலும் அது நடக்காது, நீ எதை பற்றி யோசித்தாலும் அது உனக்கு கிடைக்காது என்பது போன்ற ஒரு தோற்றத்தை இவர்கள் உனக்குள் கொடுத்து விட்டார்கள். இப்படி இது போன்ற மனநிலையில் உன்னை இவர்கள் வைத்துவிட எண்ணியதனால்தான் மேலும் மேலும் என் குழந்தையினால் நான் சொல்கின்ற விஷயங்களை நம்ப முடியவில்லை. இப்பொழுது கருப்பன் சொல்வதை சற்று சிந்தித்து பார். நான் சொல்வது எந்த அளவில் உண்மை என்பது உனக்கு புரியும். என் குழந்தையே, நீயாகவே ஒரு விஷயத்தை விட்டுவிடவில்லை, நீ விட நினைக்கவும் இல்லை. ஆனால் இவர்கள் பேசிய வார்த்தைகளும் இவர்கள் சொல்லிய விதமும் உன்னுடைய மனதிற்குள் ஒரு விதமான பதற்றத்தையும் குழப்பத்தையும் தந்துவிட்டது. ஒரு செயலை செய்வதற்கு முன்பாகவே உன்னை அதிகமாக யோசிக்க வைத்து விட்டது என்பதனை நீ மறக்கக்கூடாது. இருக்கும் காலம் இனி என்னவென்றாலும் என் பிள்ளை, இனி எல்லாவற்றையும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும்.
எல்லா விஷயங்களையும் நீ சரிவர என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என் பிள்ளைக்கென இந்த கருப்பன் நான் சொல்கின்ற விஷயங்கள் உன் மனதிற்குள் புரிகிறதா என்று சற்று சிந்தித்து பார். என் தங்கமே, முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கை உனக்கு வெற்றியை கொண்டு மட்டும்தான் கொடுக்கப்பட்டது. அதில் ஒரு சில தோல்விகள் உனக்கு வருகிறது என்றால் அந்த தோல்விகளை தாண்டி அந்த வெற்றியை நீ அடைந்து விடுவாய் என்கின்ற ஒரு நம்பிக்கையில்தான், உன்னால் அது முடியும் என்ற ஒரு நம்பிக்கையில்தான். ஆனால் இப்பொழுது என்ன நடக்கிறது உன்னை சுற்றி என்று தெரியுமா? நீயாக அந்த தோல்வியை பெரிதுபடுத்தி அந்த தோல்வியை உன் மனதிற்குள் கொண்டு நிறுத்தி நீ மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகிவிட்டாய். எப்பொழுதும் வருந்தி வருந்தியே இந்த வாழ்க்கையில் உனக்குரிய நன்மைகளை நீ விட்டு விட்டாய் என்பதுதான் உண்மை. உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள முடியாமல் திணறியதும் இவர்களுக்கு கிடைத்த வெற்றியாக மாறிவிட்டது. நீ தோல்வியடைந்து விடுவோம் என்று நினைத்து பதறியதுதான் அவர்களுக்கு நீ கொடுத்த வெற்றி என்பதனை மறக்காதே. அவர்களை நீ வெற்றியடையச் செய்திருக்கிறாய் என்பதனை மறக்காதே. என் குழந்தையே, இனி எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் நீ எதற்காகவும் இனி வருந்தாதே. அப்பன் சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் பல விஷயங்களை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள உன்னை ஆயத்தப்படுத்து. என்னவென்று தெரிந்து கொள்ள எப்பொழுதுமே உன்னை நீ நிச்சயப்படுத்து. உன்னோடு என்ன இருக்கிறது என்பதனை எல்லாமும் யோசித்து கொண்டிருப்பதற்கு பதிலாக உனக்காக நான் இருக்கும் இந்த காலம் இனி உன்னை சூழ்ந்து வரும் பல விஷயங்கள் நிச்சயமாக உன்னை மாற்றும் என்பதனை நீ தெரிந்து கொள். கருப்பன் இருக்க இனி எந்த ஒரு பதற்றமும் உனக்குள் வேண்டாம். இந்த கருப்பன் நான் இருக்க இனி எதை பற்றியும் என் பிள்ளை நீ அதிகமாக சிந்திக்க வேண்டாம். நான் இருக்கும் இந்த நாளில், நான் வருகின்ற இந்த நேரத்தில் இனி எல்லாமுமே உன்னை தேடி வரும் பொழுது, எல்லா விஷயங்களும் உன்னை சூழ்ந்து வரும் பொழுது இனி என்ன நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ சற்று யோசித்துப் பார். நம்மை காயப்படுத்துகின்றவர்கள் யார்? நமக்கு அறிவுரைகளை வழங்குகின்றவர்கள் யார்? நாம் செய்யக்கூடிய செயலை நாம் செய்யக்கூடாது என்று சொல்கின்றவர்கள் யார்? உண்மையில் இவர்கள் வார்த்தைகளில் இருக்கின்ற நியாயம் என்ன என்பதனை எல்லாமும் சற்று நீ ஆழமாக சிந்தித்து பார்த்தால் உனக்கு புரியும். இதை எல்லாமும் சற்று தெளிவாக நீ யோசித்து பார்த்தால் உனக்கு புரியும். இவர்கள் எத்தனை பெரிய துரோகத்தை உனக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று, எத்தனை பெரிய காயங்களை உனக்காக இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்று. இனி இதையெல்லாமும் நீ கடந்து வர வேண்டிய நேரம், இதையெல்லாமும் நீ தாண்டி வர வேண்டிய நேரம். இந்த கருப்பன் சொல்வது போல ஒவ்வொன்றையும் நீ முறையாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் என்பதனை நீ மறக்காது. கருப்பன் இருக்க என் பிள்ளைக்கு இனி எந்த கலக்கமும் வேண்டாம். கருப்பன் இருக்க உன்னை சுற்றி நடக்கும் எந்த ஒரு விஷயங்களிலும் உனக்குள் குழப்பம் வேண்டாம். உன்னோடு நான் இருப்பதில், இந்த கருப்பன் உன்னோடு நான் இருப்பதில் இனி எந்த சிந்தனைகளும் உனக்குள் வேண்டாம். எல்லாமும் நல்லதாகத்தான் நடக்கும் என்பதனை நீ நம்பு. அப்பன் சொல்ல சொல்ல உன் மனதில் இருக்கும் தேவையற்ற மனிதர்களினுடைய ஒவ்வொரு சிந்தனைகளும் உன்னை விட்டு முழுமையாக விலகட்டும், உன்னை விட்டு முழுமையாக விலகிச் செல்லட்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அப்பன் இருக்க உனக்கு எல்லாமும் இனி சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும்.
கருப்பனின் அன்பு உனக்கு தருவது ஒவ்வொன்றும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் சொல்லியது போல இனி என் பிள்ளை யோசிப்பாய். கண் கலங்குவதற்கு முன்பாக எதற்காக கண் கலங்குகிறோம் என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக சிந்திப்பாய். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு விஷயங்களையும் பற்றி நீ யோசிக்க தொடங்குவாய். எது சரி எது தவறு என்று என் பிள்ளை ஆழமாக நீ யோசிக்க தொடங்குவாய். உன்னை சுற்றி நடப்பதில் இனி உண்மைகளை நீ உணர்ந்துவிட தொடங்குவாய் என்பதுதான் உண்மை. உன்னை தேடி வரும் எல்லாவற்றிலும் நீ முழுமையடைந்து இந்த வாழ்க்கையை சரியாக வாழத் தொடங்குவாய் என்பதுதான் உண்மை. கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை யார் என்று நீ அடையாளம் கண்டுகொள்வாய். கொஞ்சம் கொஞ்சமாக உனக்குள் இருக்கும் சிந்தனைகளில் இந்த வாழ்க்கையை சரியாக நீ உருவாக்க தொடங்குவாய் என்பதுதான் உண்மை. கலக்கம் கொண்டு எதையும் அதிகமாக யோசித்து வருந்தாதே. கருப்பன் இருக்க எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். கருப்பனின் அன்போடு எல்லாவற்றிலும் இந்த வாழ்க்கையை இனி நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய். அப்பன் சொல்லும் விஷயங்களில் இனி உனக்குள் இருக்கும் உண்மைகள் உனக்கே என்னவென்று தெரிய வரும். உன்னால் என்ன முடியும் என்ன முடியாது என்பது எல்லாம் நிச்சயமாக உனக்கே சரியாக தெரிந்துவிடும். வாழ்க்கை கொடுக்கும் சில விஷயங்கள் இனி உனக்குள் நின்று உன்னை உனக்கே அடையாளப்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்பன் சொல்லியிருக்கும் இது போன்ற நேரங்களில் நீ எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையை சரியாக புரிந்து கொள்ள கற்றுக்கொள். நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள். உடனிருக்கும் இந்த காலம் இனி எல்லாவற்றிலும் நீ உன்னை அடையாளம் காணும் இந்த நேரம் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் பொழுது உனக்கு என்றுமே நல்லதே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டு வாழ்ந்து விடுவாய் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பல உண்மைகளை நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க நினைக்கும் இந்த நேரம் எல்லா நன்மைகளிலும் இந்த வாழ்க்கையை கண்டு நீ ஆனந்த கண்ணீர் விடத்தான் போகிறாய். இனி நீ சிந்துகின்ற ஒவ்வொரு கண்ணீர் துளிகளும் உன்னுடைய சந்தோஷத்தினால் வருவதாக மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் உனக்குரிய வேதனையினால் வருவதாக இருக்கக்கூடாது. நடக்கும் விஷயங்கள் நல்லதாக மாறட்டும். உன்னிடத்தில் நின்று நான் சொல்லும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை உனதாக உறுதியாக கொடுக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த காலமும் இனி எதற்கும் நீ வருந்தாமல் இரு. உன்னை சுற்றி நான் உருவாக்கும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உன்னை நல்ல மாற்றத்தோடு அன்போடு அரவணைத்து உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். அப்பன் சொல்ல சொல்ல இனியும் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வருவதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. கருப்பன் இருக்க எல்லாமுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து உணர்ந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் பொழுது இனி எதிலும் என் பிள்ளை நீ பதறிவிட வேண்டாம். எந்த சூழ்நிலையையும் யோசித்து என் பிள்ளை நிச்சயமாக நீ கலங்க வேண்டாம். உனக்கு நடப்பது என்றும் நல்லது என்பதனை நம்பு. அப்பன் இதை சொல்ல மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகிறேன். இன்று இரவு நீ கண்கலங்கி விடக்கூடாது என்பதற்காக உனக்குள் இருக்கும் வேதனைகளை கொண்டு நீ நிச்சயமாக கலங்காதே. அத்தனையும் மாறிவிடும். அத்தனை விஷயங்களும் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வந்து விடும். நீ சிந்துகின்ற கண்ணீர் துளிகளினால் நிச்சயமாக எந்த ஒரு மாற்றங்களும் ஏற்பட போவது கிடையாது. தானாகவே மாறக்கூடிய ஒரு விஷயத்திற்காக நீ கண்கலங்கக்கூடாது என்றுதான் இந்த கருப்பன் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்கிறேன். அப்பனின் அன்பை உணரும் பிள்ளை நிச்சயமாக தயங்க மாட்டாய். எந்த தவறுகளையும் நீ செய்துவிடவும் மாட்டாய். நம்பிக்கையோடு இருந்தால் உனக்கு நல்லதுதான் நடக்கும். என் தங்கமே,
இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.